ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சி, கொண்டபாளையம், அம்மூர் பேரூராட்சி பஜார் வீதி, ராணிப்பேட்டை நகராட்சி, நவல்பூர், கற்பகம் ஆகிய 3 நியாய விலை கடைகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, ரொக்கப்பணம் ரூபாய் 1000, விலையில்லா வேட்டி சேலை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு ஆகியவற்றை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆகியவற்றை வழங்கி அமைச்சர் ஆர். காந்தி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்திற்கு எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருவதாகவும், முதல்வர் அனைத்து துறைகளிலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து வளர்ச்சிப் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டு வருகிறார் என்று பேசினார். ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ள சொன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்லாத சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம மாவட்டத்தில் 3,47,600 குடும்பம், எல்லா ஆட்டுக்காரர்கள் பணக்காரனும் கூட சேர்ந்துதான் இப்போ பொங்கல் பரிசு. அது இல்லாத மகளிர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அது வேற இருக்கு. இன்னைக்கு பொங்கல் பரிசுல பார்த்தீங்கன்னா எல்லாம் தரமா இருக்கு. இந்த கரும்பு பாருங்க, போன வாட்டிலாம் இது பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரும்பு அந்த அளவுக்கு. அதே மாதிரி நியாய விலை கடைகளில் உங்கள் மனசாட்சியோட பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இதுக்கு முன்னே பார்க்கறதுக்கும் இன்னைக்கு நியாய விலை கடையில் அரிசி பார்க்கறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அரிசி, அதுதான் எனது முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற சொன்ன வார்த்தைகள். இது திமுக ஆட்சி அல்ல, இது மக்கள் ஆட்சி. மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி, சர்க்கரை, வேட்டி சேலை மற்றும் முழு கரும்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதல்வர் மு. ஸ்டாலின் அறிவித்தார். இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 649 நியாய விலை கடைகளில் உள்ள 3,47,238 குடும்ப அட்டைதாரர்களுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் 376 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் என மொத்தம் 3,47,614 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பேசினார். இந்த நிகழ்ச்சிகளில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சிவகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி, நகரமன்ற தலைவர்கள் சுஜாதா வினோத், தமிழ்ச்செல்வி அசோகன், ஒன்றிய குழு தலைவர்கள் வெங்கட்ரமணன், கலைக்குமார், பேரூராட்சி தலைவர் சங்கீதா மகேஷ், நகரமன்ற துணைத் தலைவர்கள் ரமேஷ் கர்ணா, பழனி, பேரூராட்சி துணைத் தலைவர் உஷாராணி, அண்ணாதுரை, மாவட்ட வழங்கல் அலுவலர் சத்யபிரசாத், கூட்டுறவு சங்கங்கள் துணை பதிவாளர் சந்திரன், சிவமணி, நகரமன்ற வார்டு உறுப்பினர்கள் வினோத், குமார், அப்துல்லா, பறக்கும் படை வட்டாட்சியர் நடராஜன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.